வெல்கம் டு மை சேனல். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்தியன் பைக் கேம்னு ஒரு கேமு. அந்த கேமை விளையாடி தான் பார்க்க போகிறோம். அந்த கேம் எப்படி இருக்குன்ட்டு பார்த்துடலாம். அந்த ஃபோனுக்குள்ளே வேறு போயிடுச்சு. இந்த ஃபோனு வேறு இப்படி வர்றதுனே தெரில. இதை விட்டு வெளியே வா. கீழே இருக்கிற எல்லா பட்டனும் கொடுக்குறோம். கண்ணு மாற்றி கொடுத்துடலாம். ஓகே, போகலாமா? இந்த ஃபோனில் நம்ம தொட்டால ஃபஸ்ட்டு அந்த ஃபோனில் கோடு போட்டாலே நம்மளுக்கு வண்டியெல்லாம் வரும். இப்போ பாருங்கள், சும்மா ஒரு வண்டியை வர வைக்கிறேன். வந்துச்சா ஸ்கூட்டி? 0400 போட்டால் ஸ்கூட்டி. எனக்கு வேறு எந்த அதிகமாக கோடு தெரியாது. நம்மளுக்கு தெரிஞ்ச கோடை மட்டும் நம்ம போட்டு ஓட்டலாம். ஸ்கூட்டிலேருந்து புகை வேறு வருது பாருங்கள். சரி, நம்ம வெளியே போயிட்டு ஒரு ரோட்டு போயிட்டு வரலாம். இதுதான் நம்ம வீடு. கார் நல்லா இருந்துச்சு, அதுக்கு தான் நிறுத்திருக்கிறேன். அந்த கார் கொஞ்சம் வந்துச்சுன்னா அந்த கார் எடுத்துன்னு போயிடலாம். இறங்குடா. இந்த கேம் அப்படியே ஜிடிஏ மாதிரியே. ஜிடிஏவை பார்த்து தான் இந்த கேமை கண்டுபிடிச்சாங்க நினைக்கிறேன். அச்சு தூக்கின்னு போன எல்லாருமே பாருங்க, ரேஸ் மட்டும் கல்லாம் பறகுது. போயிட்டு ஐயோ குதிச்சிட்டேனே தெரியாம. ஐயோ இதான் வெறுப்பு. சரி வா, அங்கே போயிட்டு இவங்கிட்ட வண்டி வாங்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இவங்கிட்ட வண்டி வாங்கலாம். நான் வீலிங் அடிக்கிறான். இந்த ஆப்ஷனே காட்ட மாட்டேன். இந்த வண்டியை வாங்குகிற ஆப்ஷனே இந்த சைடில் காட்டும். அந்த குத்துறதுக்கு மேலே காட்டும். குத்து ஒரு ரியாக்ஷன் இல்லை. சரி, நம்ம வேறன்னா வண்டியை எடுப்போம். நம்ம கோடு போட்டு நம்ம வண்டி எடுத்தாதான் நமக்கு நல்லது. போலீஸ் கேஸ்லாம் வரும். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அதெல்லாம் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். சும்மா ஒன்று போட்டு பார்ப்போம். வரல. சரி, இந்த நம்பரை போட்டு பாருங்கள். 4-5 போட்டிங்கன்னா ஒரு ஃபயர் பைக் ஒன்று வரும். இது ஒரு படம்னு நினைக்கிறேன். இந்த படம் பார்த்துருக்கேன். அந்த எலும்பு கூடு ஒருத்தன் வண்டியை ஓட்டுவான். அந்த வண்டி தான் இந்த வண்டி. மரகம். இந்த வண்டி எந்த வண்டி மேலே பட்டுச்சுன்னா அந்த வண்டி வெடிக்கும். உங்களுக்கு இருங்க பண்ணி காட்டுறேன். இப்போ பாருங்க, வச்சுதா நம்ம பறப்போம் அப்படி. இப்போ இந்த வண்டியில் ஒன்று மோதலாம். இந்த டோர் மேலே மோதனா ஒன்றும் ஆகலை. இந்த வண்டி மேலே மோது. ஐயோ, வண்டி ரத்தம் தெரிக்குது. எங்கடா பைக்கை காணோம்? பைக்கை காணோம். மறுபடியும் அந்த பைக்கை வர வைக்கலாம். இந்த பாருங்க, அந்த ஆப்ஷனே காட்ட மாட்டேங்குது. இந்த சைடு வந்து இப்போ காட்டுது. போடா திரும்புடா. ஆனால் அந்த பைக் அவ்வளோ சீக்கிரம் அவ்வளோ திரும்பாது. இந்த பாருங்கள், உங்களுக்கே தெரியும் எவ்வளோ தூரம் வந்து திரும்புகிறேன்னு. ஸ்ட்ரெயிட்டாக எடுத்துன்னு போய் ரெட் கலர் காரில் ஒரு வஞ்சி அது பாருங்க திரும்பல ஒழுங்கா. வச்சுதா காரு இந்த மாதிரி தாங்க.
இப்போ இங்கே ஒரு பெண்டாக ஒன்று போட்டு ஸ்ட்ரைட்டாக எடுத்துகிட்டு போயிட்டு இந்த பைக்கில் மோதி நான் ஆகாயத்துலப்பா. ஐயோ என்ன கதை இது, சுற்றினே இருக்குது ஃபீலிங்கு. அந்த பாக்ஸில் மோதினா எதனா ஆகுமா? இன்னும் ஒன்றுமே ஆகலை, டயர் உள்ளே போயிடுச்சு. எதுவும் ஆகலை. இது பைக்லேருந்து வர நெருப்பு. நான் பைக்கை தூக்குறான். நீங்களே பாருங்கள், எதுவும் ஆகலை. இது பைக்லேருந்து வர நெருப்பு. நம்ம பறந்தாட்ட நெருப்பு அஞ்சிச்சு போல். இப்போ தான் நெருப்பு எரியுது. இங்கே பாருங்க எப்படி திரும்புதுன்னு. நான் இந்த சைடு ஃபுல்லாக திருப்பிட்டேன், அப்பயும் திரும்பல. அது தெரியுதா எப்படி திரும்புறேன்னு? இதுக்குள்ள சுற்றி சங்கிலி கேட்டால் போட்டு வச்சுக்கிறேனுங்க. சர்ன்னு ஒரு சுற்றி. ஹெலிகாப்டர் வெடிக்க வைக்க முடியுமா? அதுக்கு இதில் நம்ம பின்னாடி போயிடலாம். கொஞ்சம் இந்த தூரம் போதும், இப்போ அடிக்கலாம். முதல்ல ஸ்கோப் விட்டு தான் சுட முடியும். நம்ம பைக்கை சுட்டு பார்க்கலாம். ஏய் நமக்கு என்னடாச்சா? அலப்பாவி, நான் ஏன்டா உந்தேன்? மறுபடியும் சுடு. நம்ம பைக்கு ஒன்றுமே ஆகலை, ஆனால் வெடி மட்டும் பெருசாக வெடிக்குது. இந்த இடத்தையே பிளாஸ்ட் பண்ணலான்னு நினச்சா ஒரு அடி கூட விழ மாட்டேன். எப்படி வெளியே போகிறது? அந்த ஒயிட் கலர் காருக்கு விட்டேன். அந்த கார் வெடிச்ச மாதிரி தான் இருந்துச்சு, ஆனால் அந்த கார் வெடிக்கலை. இதை எடுத்துக்கிட்டு ஒன்றா ஸ்லோவாக ஓடுவான். கையில் ஓடினா தான் நம்மளுக்கு கொஞ்சம் ஸ்பீடு கிடைக்கும். எப்படி வெளியே போகிறதுனே தெரியல. ஆனால் எங்கேயோ ஓடலாம் நினச்சேன். ஓடுறத பார்த்தாலே சிரிப்பாக இருக்குது. நான் ஓடி போனாலும் வேலை ஆகாது. அதனால் ஒரு வண்டியை போட, ஸ்கூட்டி தான் ரொம்ப ஸ்பீடாக போகுது. நம்ம ஸ்கூட்டியை போட்டு நம்ம போகலாம். ஸ்கூட்டியில் வேறு பெட்ரோல் இருக்கானே தெரியல. இந்த வண்டி பேர் ஆர்ஜிஎஸ்ஸா? நம்ம பிளேட் ஆர்ஜிஎஸ்ன்னு போட்டிருக்கு. வழி கண்டுபிடிச்சிச்சுடா. போகவே முடியல. ஏத்து இப்போ பறகுற பாருங்க மேலே. எவ்வளோ ஹைட்டு பறக்கிறேன். ஒரு ரோல் ஒன்று அடிச்சுனே வரேன். அப்பா இங்கேருந்து வர பறக்கிறேன். இங்கே ஒரு கேப் ஒன்று போட்டு அந்த ஒரு பெண்டு பார்த்தீங்களா எப்படி நிற்கிறேன்னு? இந்த சுத்தறதுல தான் ஏற போகிறேன். வீடாக போயிட்டு
ஐயோ சைடில் பட்டுச்சு. இந்த சுத்தத்தில் ஏறுறதே கொஞ்சம் கஷ்டம். சைடில் போய் இதுவாகிடும். நான் வேறு ரொம்ப ஹைட்டாக பார்த்துட்டேன் போல். மூணாவதுல தான் ரொம்ப ஹைட்டாக பார்த்துட்டேன். ஐயோ ஒன்றுமே ஆகலை. நல்ல வேலை. இதை பார்த்தீங்களா எப்படி போயிடுச்சுன்னு. கரெக்டாக வந்துச்சு, அப்படியே திரும்பிச்சு. கரெக்டாக ஸ்ட்ரெயிட்டாக வைக்கிறேன். ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கிறேன். என் மண்டிக்கு நேரம் அதை கொடுக்குது, ஆனால் வளைஞ்சிக்குது. கரெக்டாக வலிச்சேன். இந்த சைடில் வலிச்சா அப்படியே வலிச்சு. ஸ்பீடாக போயிட்டு இங்கே விழுந்துட்டு வேறு ஒரு பாருங்க செம்ம ஸ்பீடில் போயிட்டு மறுபடியும் அந்த உள்ளே தாவலாம். அந்த இரும்புக்குள்ளே இங்கேருந்து தாவி பார்க்கலாம். சைடில் போயிட்டேன். இந்த இரும்பாண்ட போவனா. ஐயோ செம ரத்தம். வண்டியை எடுத்துட்டு சரி, இந்த வண்டி ரொம்ப டேமேஜாக இருக்குது. வேறு வண்டி மாற்றலாமா? சரி, வேறு வண்டி மாற்றிக்கலாம். ஏய் புல்லட்டு வாங்க ராயல் என்ஃபீல்டு. மேலே அது ஒன்று இருக்கா, பாதி டாட்டா இந்த சைடில் வந்துட்டு இந்த சைடில் சர்க்கிள் ஆஃப் சர்க்கிளு. அது கொடுத்தானா ஸ்லோ மோஷனில் போகிறான். அது கொடுக்கலன்னா அது எடுத்துட்டேன்னா ஸ்பீடாக போகிறான். இந்த பாருங்க தெரியுதா உங்களுக்கு? நான் பண்ணுறேன் பாருங்க. பார்த்தீங்களா எவ்வளோ ஸ்லோவாக போகிறான்னு. இப்போ போகலாம். ஏய் அது கொடுத்தா பறகுறான். அந்த ஸ்லோ மோஷன் அந்த ஸ்பீடு பண்ணி அது கொடுத்தா பறகுறான் பைக்கில் போனால். வேற ஒரு சைடில் கோல்டு. சரி புல்லட் வச்சு பறந்து பார்ப்போம். லைட்டு மட்டும் பாருங்கள். இப்போ ஐயோ புல்லட்டு கையில் எங்கேயோ போயிடுச்சு. புல்லட் மட்டும் ஐயோ அட போடா. என்னடா செத்துட்டானா? சரி கைஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோ நான் அப்புறமா போடுறேன். இதோட லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நீங்கள் வேணும்னா இந்த கேமை டவுன்லோட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா தான் இருக்கும், விளாட்லாம்.